ஹாய் விவர்ஸ், வெல்கம் டு சர்மிளா கிச்சன். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா பாம்பே ஃப்ரூட் மிக்சர் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் வந்து ஒரு மாம்பழம் எடுத்திருக்கேன், ஒரு மாதுளப்பழம், கொஞ்சம் கிறிஸ்பியான ஒரு சாக்லேட் எடுத்திருக்கேன், ஐஸ் க்யூப்ஸ். மாம்பழத்தை வந்து குட்டி குட்டியாக நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாக்லேட், மாதுளப்பழம், 100 கிராம் சீனி எடுத்திருக்கேன். மாதுளப்பழத்தை வந்து நம்ம கிரைண்ட் பண்ணலாம். மாம்பழப்பழத்தை அந்த ஜாரில் போட்டுக்கலாம். அப்புறம் அதில் ஐஸ் க்யூப் போட்டுக்கலாம். சுகர் ஆட் பண்ணிக்கலாம். கிரைண்ட் பண்ணிடலாம். நான் மாதுளப்பழம் எடுத்திருக்கேன், அதுக்கு பதிலாக திராட்சைப்பழம், வாழைப்பழம் அதெல்லாம் கூட நம்ம சேர்த்துக்கலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த சாக்லேட்டுக்கு பதிலாகவும் நம்ம கிட்கேட் சாக்லேட் அதெல்லாம் வந்து நம்ம குட்டி குட்டியாக அப்படியே உடச்சி போட்டால் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம அரைச்சதை ஒரு பவுலில் ஊற்றிக்கலாம். வெயிலில் இதை குடிக்கிறது ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அப்புறம் மாதுளப்பழத்தை கிரைண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸ்டாப் பண்ணிட்டு நம்ம வடிகட்டிக்கலாம். நம்ம ஏற்கனவே அரைச்சி வச்சிருந்த மாம்பழத்தில் இதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதை ஒரு 2 கிளாஸில் மாற்றிடலாம். சுவையான டேஸ்டியான பாம்பே ஃப்ரூட் மிக்சர் ரெடி. அதை டிசைன் பண்ணுறதுக்காக கொஞ்சம் மாதுளப்பழம், அந்த சாக்லேட்லாம் மேலே தூரி விட்டால் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். எங்களோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.